இருங்க இருங்க, காதுல ஏர்பாட் போட்டுக்கிட்டேன், போனை கீழே வச்சிடுறேன், அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க. சரி நிலாக்கண்ணு, என்னென்ன இருக்கு? மளிகை ஜாமான் எல்லாமே இருக்கு மைனி. நீங்க என்னென்ன வேணும்னு சொன்னீங்கன்னா வரிசையா எடுத்துட்டு வந்து செஞ்சிருவேன். கமலா, என் தங்கச்சிக்கு நீ செய்வேல அந்த மாதிரியே வர்ற மாதிரி சொல்லி கொடு. சரிங்க. எப்பா, என் தங்கச்சி தனியா சமைக்க போறா இன்னைக்கு. சாப்பிடுறதுக்கு மாப்பிளைக்கு கொடுத்து வச்சிருக்கணும். போதும்னே போதும், முதல்ல மைனியை சொல்ல விடுங்க. சரி, கடலை பருப்பு இருக்கா? இருக்கும், இந்த போய் எடுத்துட்டு வரேன். அது எப்படி இருக்கும்னு சொல்லுங்க மைனி. நாசமா போச்சு. அது சரிண்ணே, உங்க வீட்டுல சமையல் கட்டு எந்த பக்கம் இருக்குன்னு வெண்ணிலாவுக்கு தெரியாம வளர்த்து வச்சிருக்கீங்க. அப்புறம் கடலை பருப்பு எப்படி இருக்கும்னு கேட்கதான் செய்வா. ஆமா மலரு, அது எங்க தப்பு தான், எங்க தப்பு தான். அப்புறம் அவளை சொல்றீங்க? சரிம்மா, ஒன்னும் சொல்லல. டேய் நீ சும்மா இருடா. வெண்ணிலா, கடலை பருப்பு இந்த சாப்பிடுவோம் பத்தியா, வேர்க்கடலை. ஆமாக்கா, அது ஷெல்ஃப்ல 4வது டப்பாவில் இருக்கும், எடு. மலரு, நாங்க வேர்க்கடலை போட மாட்டோம், இந்த குழம்பு கடலை பருப்பு இருக்குல்ல அதைத்தான் போடுவோம். வேர்க்கடலை போட்டாலும் சூப்பரா இருக்கும் மைனி, பொட்டுக்கடலை போட்டாலும் நல்லா இருக்கும் மலரு. சரி, அப்ப ரெண்டையுமே போட்டுருவோமா? அப்படி போட்டு அள்ளி கொட்டுங்க. போச்சு, மாமாவும் பக்கத்துல தான் இருக்காரா? பேத்தி பிள்ளை, நீ செய்யறது செய்யடா, சாப்பிடுறது உன் புருஷனோட தலையெழுத்து. தாத்தாவும் பக்கத்துல தான் இருக்காரா? என் பேரனுக்கு பல்லு ரொம்ப ஸ்ட்ராங்கு. வெண்ணிலா எதை செஞ்சு கொடுத்தாலும் அவன் சாப்பிட்டுருவான். என்னடா பாட்டியுமா? ஆமா பாட்டி. ஏத்தே, நீ 2 கடலைப்பருப்பையுமே போடு. சரி. அப்புறம் நிலா, கடுகு எடுத்து பக்கத்துல வச்சுக்கோ, கருவேப்பிலை எல்லாம் உருகி வச்சுக்கோ. சரிங்கக்கா. நிலா, கொஞ்சம் முந்திரி பருப்பு எடுத்து பக்கத்துல வச்சுக்கோ. அதுவுமா போடணும்? அப்ப கிறிஸ்மஸ் பழம்? ஐயே, அதெல்லாம் போடக்கூடாது, முந்திரி பருப்பு மட்டும் எடுத்து வை, சொல்றதை மட்டும் செய். சரி சரி சரி. முக்கியமா தண்ணி எடுத்து பக்கத்துல வச்சுக்கோடா. தண்ணி முதல்ல சுட வச்சுட்டேன் பாட்டி. அதை சுட வேற வைக்கணுமா? ஒரு குயிக் ப்ராசஸ் தான். அப்படியா? சரி சரி, ஓகே. சுடுதண்ணி எடுத்து ஊத்துனா சீக்கிரமா வேகும்னு நினைச்சிட்டாங்க போல. ஆமா மாமா. ரைட்டு, பண்ணுங்க. சரிங்க மாமா. அக்கா, வேற என்ன எடுத்து வைக்கணும்? மைனி, வேற என்ன எடுத்து வைக்கணும்? பச்சை மிளகாய், ஒரு சின்ன பச்சை மிளகாயை எடுத்து குட்டி குட்டியா கட் பண்ணி வை. பெருசா எதை எடுத்து போட்டுறாத, குட்டி பிள்ளைக்கு பிடிக்காது. சரிங்கக்கா. அப்புறம் நிலாக்கண்ணு, அப்புறம் பல்லாரி வெங்காயம். பல்லாரி வெங்காயம்னா பெருசா ஒரு வெங்காயம் இருக்கும்ல, பிரியாணிக்கு ராய்த்தாக்கு போடுவன்ல மைனி. அந்த பெரிய வெங்காயமா? சரி சரி. அப்புறம் வெண்ணிலா, கேட்டுக்கிட்டே நிக்காத, எல்லாத்தையும் முதல்ல போய் எடுத்துட்டு வந்து பக்கத்துல வை. சரிங்க, கண்ட போறேன். கருவேப்பிலை, கடுகு, கடலை பருப்பு 2, அப்புறம் பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம், முந்திரி பருப்பு எல்லாத்தையும் முதல்ல எடுத்துட்டு வருவோம். ஆஹா, என் பொண்டாட்டி போனை பார்த்து எனக்காக சமைக்க போறா போலயே. பேபி, மாமாவுக்காக ஆசையா சமைக்க போறியாடி? எம்கே, என்னடி என்னடி எம்கே, எம்கேக்கு என்ன வச்சிருக்க? ஒன்னும் வைக்கல, தள்ளி போங்க. தள்ளி போகவா? நேத்து நைட்டு நான் விலகி போனப்பெல்லாம் இழுத்து இழுத்து பிடிச்ச, இப்போ என்னடி தள்ளி போன்னு சொல்ற? ஐயோ, எங்க தள்ளி போங்கங்க. மாட்டேன் மாட்டேன் மாட்டேன். எம்மா போச்சு. எம்கே, அங்கிட்டு போங்க சொல்லிட்டேன். போக மாட்டேன், உன் கூட சேர்ந்து நானும் சமைக்க போறேன். சரி, தள்ளி நின்று சமைப்போம், தள்ளுங்க. ஏண்டி தள்ளி போன்னு சொல்ற? காலையில எல்லாம் 2 பேரும் ஒன்னா தானே குளிச்சோம். ஐயோ, எம்கே அங்கிட்டு போங்க. எம்கே, போன் இருக்கு பக்கத்துல. அத நான் வரவுமே பார்த்துட்டேன். போனை பார்த்து தானே சமைச்சிட்டு இருக்க, எனக்கு தெரியும். நீ அதை பார்த்தெல்லாம் சமைக்காத, நான் உனக்கு சமைக்க சொல்லித்தரேன். இல்ல, போனை பார்த்து சமைக்கல, போன்ல கேட்டு சமைக்கிறேன். அதெல்லாம் நீ கேட்கவே தேவையில்லை, நான் உனக்கு சொல்லித்தரேன் நிலா. நீங்க ஒண்ணு சொல்லி கொடுக்க வேண்டாம், அங்கிட்டு போங்க. ஏண்டி வரட்டி விடுற? எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க எம்கே. சாச்சா, நான்லாம் எதையுமே கேட்கல நிலா, காதை மூடிக்கிட்டேன். மைனி, நீ லைன்லயா இருக்க? ஆமா குட்டி பிள்ளை. ஐயோ மைனி, இவ சமைக்கிறா போல, அதான் தெரியலன்னு உனக்கு கால் பண்ணி கேட்டிருக்கா. நீ எல்லாத்தையும் கரெக்டா சொல்லி கொடுத்துட்டியா இவளுக்கு? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லி கொடுத்துட்டேன். இந்த ஆத்தாவுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்களும் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆத்தாவுமா? ஆமாடா, எங்களுக்கு தெரிஞ்ச எல்லா சகலகலா வித்தையையும் உன் பொண்டாட்டிக்கு இறக்கிக்கிட்டு இருக்கோம். சுத்தம். அடே கிறுக்கு பயலே, அவளை சமைக்க விடுறா. ஐயா, நீயுமா பக்கத்துல இருக்க? ஆமா ஆமா, வெண்ணிலா அண்ணே. என்ன தாத்தா? ஐயோ, உங்க வீட்டு கைப்பக்குவ மாதிரி செய்யணுமா இல்ல எங்க வீட்டு கைப்பக்குவ மாதிரி செய்யணுமா இப்ப சமையல்? ரெண்டையும் கலந்து செஞ்சிருவோம் தாத்தா. இது வெண்ணிலாவோட மைனிலா? ஏண்டி, குடும்பமே லைன்ல தான் இருக்காங்களா? ஆமா. சுத்தம். முதல்லயே சொல்லக்கூடாதாடி இத. நான் தான் தள்ளி போங்கன்னு சொன்னேன்ல, நீங்க தான் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே போயிட்டீங்க. ஐயோ, நேத்து நைட்டுல இருந்து இன்னைக்கு காலையில குளிச்ச வரைக்கும் எல்லாத்தையும் உளறிட்டனா? நாங்க ஒண்ணுமே கேட்கல குட்டி பிள்ளை.
கேட்கல கேட்கலன்னு என் மைனி எல்லாத்தையும் கேட்டுருச்சு பாரு. என் மைனி மட்டுமா, குடும்பமே சேர்ந்து கேட்டுருச்சுடி. ம் என்னத்தையாவது சொல்லி முதல்ல போனை கட் பண்ணு. ம் சரி வெண்ணிலா, நீங்க 2 பேரும் சேர்ந்தே சமையல் பண்ணுங்க, நாங்க லைனை கட் பண்ணிடுறோம். மலரே, எல்லாருமா சேர்ந்து எல்லாத்தையும் எடுக்க சொன்னீங்க சரி, உப்மாவுக்கு முக்கியமான பொருள் ரவையை எடுக்கிறதுக்கு யாருமே சொல்லல பாருங்க. எங்க அண்ணனும் லைன்ல தான் இருக்காரா? உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டடி. சரி சரி, எல்லாத்தையும் எடுத்து வச்சு சமைச்சு சாப்பிடுங்க. சரி, எல்லாரும் லைனை கட் பண்ணிட்டு போய் வேலையை பாருங்க. மாப்பிள பாய். ஆமா மாப்பிள, நானும் பாய். மாப்ள பாய். பாய் மாப்ள. என் மானமே போச்சு. அடே கிறுக்கு பயலே, அந்த பிள்ளைய ஒழுங்கா உப்புமாவை செய்ய விடு. வைக்கிறேன் போன. அதெல்லாம் 2 பேரும் சேர்ந்து நல்லா செஞ்சிருவாங்க, செஞ்சு சாப்பிடட்டும். போனை கட் பண்ணுங்க எல்லாரும். முத்துக்கண்ணு பாய்டா. போ போ. ஏண்டி நீலா, இந்த உப்மாவை செய்யறதுக்கா குடும்பத்தையே போன்ல கூப்பிட்டு வச்சிருக்க? ஆமா, எனக்கு எப்படி செய்யறதுன்னு தெரியாதுல. அதுக்கு யாராவது ஒரு ஆள்கிட்ட கேட்டா போதாது? நான் மலரக்காக்கு மட்டும்தான் கால் பண்ணேன். அப்பம்போது பக்கத்துல பாட்டி தாத்தா மாமா எல்லாரும் இருந்திருக்காங்க போல. அப்படியே நான் பேசிக்கிட்டே இருக்கும்போது எங்க அண்ணன் கால் பண்ணாங்க. அப்படியே கான்ஃபரன்ஸ் கால் போட்டுட்டோம். அப்படியே இன்னொரு அண்ணனும் 2 மைனிங்களும் வந்துட்டாங்க. அவங்க ஸ்டைலில் உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அது தெரியாம தான் நீங்கள் வந்து என்னென்னமோ பேசிட்டீங்க. பக்கத்து வீட்டுல தானடி பெரியம்மா இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்டா அழகா சொல்லி கொடுத்துட போறாங்க. அவங்க இன்னும் தூங்கி எந்திக்கல, ஊருக்கு போயிட்டு வந்த அலுப்பு தூங்கிக்கிட்டு இருக்காங்க. உன்னை யார் காலங்காத்தால எந்திரிச்சு இப்படி உப்மா கிண்ட சொன்னது? இன்னும் கிண்டவே இல்லையே. நீ உப்மா கிண்டனியோ இல்லையோ, என்னைய நல்லா கிண்டிட்ட. என் மானமே போச்சு. எல்லாரும் என்ன எங்க வீட்டுல குட்டி பிள்ளைன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. இப்ப என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீங்கள் எனக்கு முதல்ல முத்தம் கொடுக்கவுமே நான் தள்ளி போங்கன்னு சொன்னேன். நீங்கள் தான் அடங்கலை. நீலா, எங்க அண்ணன் என்னைய பத்தி என்னடி நினைச்சிருப்பாரு? தம்பி வளர்ந்துட்டான்னு நினைச்சிருப்பாரு. இனிமேல இந்த மாதிரி கொனட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களை கொமட்டிலே குத்துவாங்க. நீங்க குழந்தை பிள்ளை இல்ல, வளர்ந்துட்டீங்கன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. சீப்படி. அப்படி ஓடிட்டா எப்படி? வாங்க உப்புமா கிண்டுவோம். எம்மா தாயே, இனிமேல் நீ உப்மாவே கிண்டாத என் லைஃப்ல. உப்மாவை பார்த்தாலே எனக்கு வெக்கமா வரும். நீ வேற ஏதாவது செய். இவ்வளவு நேரம் பேசி ரெசிபி கேட்டது வீணா போச்சே. இப்ப வேற என்ன செய்யறது? இந்த குட்டி பிள்ளைய பாத்தீங்களாங்க? ஆமா, நம்ம எல்லாம் பண்ணாததை தான் என் தம்பி பண்ணிட்டானாக்கும். போடி, ரொம்ப ஓட்டாத என் தம்பிய. அது சரி, குடும்பமே லைன்ல இருக்குன்னு குட்டி பிள்ளை கனவு கூட கண்டிருக்க மாட்டான். அதை சொல்லுடா பிள்ளை, இனிமேல் உப்மாவை நினைச்சு கூட பார்க்க மாட்டான். ஊருக்கு போனதும் அவனுக்கு முதல்ல உப்புமா தான் செஞ்சு கொடுக்கணும். டேய் பிள்ளை, சும்மா சும்மா ரொம்ப ஓட்டாதங்கடி அவனை எல்லாருமா சேர்ந்து. பாவம் என் தம்பி. அவனுக்கு மாமியார் வீட்டுல வேற எல்லாரும் கேட்டுட்டாங்க பாவம். ஆமா, போற போக்க பார்த்தா நமக்கு முன்னாடி பிள்ளை பெற்றுருவான் போல. அந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதுல்ல. ஏற்கனவே வெண்ணிலா அப்படி சொல்லித்தான் குட்டி பிள்ளைய ஏமாத்தி வச்சிருந்தா. அது வேறயா? ஆமா, அன்னைக்கு நம்ம 2 பேரும் வெளியே தங்கி இருந்தோம்ல. ஆமா. அப்போ கஸ்தூரிக்கு துணைக்கு இருக்கேன்னு சொல்லிட்டு ஆத்தா அங்க போயிட்டாங்கல்ல பெரியம்மா வீட்டுக்கு. ஆமா. ஐயாவும் பெரியம்மாவும் ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க அரவிந்தனுக்கு துணைக்கு. விக்கியும் ஸ்டேஷனுக்கு போயிட்டான். சரி. வீட்டுல குட்டி பிள்ளையும் வெண்ணிலாவும் மட்டும்தான் இருந்திருக்காங்க. அப்ப குட்டி பிள்ளை தனியா தூங்குறதுக்கு பயந்துக்கிட்டு வெண்ணிலா கூட போய் தூங்கியிருக்கான். சரி. அப்பவே விடிஞ்சு வெண்ணிலா குட்டி பிள்ளைய போட்டு ஓட்டுன்னு ஓட்டி இருக்கா. ஐயோ. ஆமா, அது கூட குட்டி பிள்ளைக்கு கவலை இல்ல. குட்டி பிள்ளையோட கவலை எல்லாம் என்னன்னா, எனக்கு முன்னாடி கல்யாணம் முடிச்சு எங்க அண்ணனே இன்னும் குழந்தை பெத்துக்கல, அதுக்குள்ள எனக்கு பிள்ளை பிறக்க போகுதா, போச்சுன்னு சொல்லிக்கிட்டு பயந்துகிட்டே இருந்தான். இவளும் குட்டி பிள்ளைய போட்டு பாடா படுத்திக்கிட்டு இருந்தா. ஆனா அவனுக்கு இப்படி ஒரு ஆள் வேணும் தாண்டி. ஆமா, குட்டி பிள்ளை தான் போச்சு. இந்த விஷயம் எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சானா எங்க அண்ணன் முகத்துல எப்படி முழிப்பே அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருந்தான். இது ஆத்தாவுக்கும் தெரியும். என்று எல்லாருமா சேர்ந்து என் தம்பியை போட்டு இந்த பாடுபடுத்திருக்கீங்க, இன்க்ளூடிங் யூ. சாச்சா, எனக்கெல்லாம் அந்த விஷயம் தெரியும்னு நல்லா காட்டிக்கிடவே இல்லப்பா. வெண்ணிலா என்கிட்ட சொன்னான். நல்லா சேர்ந்துருக்கீங்க அக்காலும் தங்கச்சியும். ஆமா. அப்புறம் எனக்கு நேற்று நைட்டு ஒரு கனவு வந்தது. கனவா? என்னடா பிள்ளை? ஆமா, கனவுல இந்த வீட்டு வாசல்ல நம்ம 2 பேரும் கோடு கழிச்சு பாண்டியாட்டம் விளையாண்டுட்டு இருந்தோம். நீங்க எனக்கு எப்படி விளையாடணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தீங்க. மலர், அது கனவு இல்லடா, நம்ம சின்ன பிள்ளையில விளையாண்டதுதான். அப்படியா? ஆமா,
நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, நீங்க இந்த வீட்டோட ஒவ்வொரு இடத்துலயும் சின்ன பிள்ளையில எப்படி இருந்திருப்பீங்க, எப்படி விளையாண்டுருப்பீங்கன்னு யோசிச்சு பாருங்கன்னு. அதையே யோசிச்சுட்டு இருந்திருக்கீங்க போல. அதான் உங்களுக்கு கனவா வந்திருக்கு. ஆ, ம். இந்த மாதிரியே நீங்க அதை மட்டுமே நினைச்சு பார்த்துக்கிட்டே இருங்க என்ன. உங்களுக்கு எது சந்தோஷத்தை கொடுக்குதோ அதை மட்டும் நினைச்சு பாருங்க. அப்படி எதையாவது யோசிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுச்சுன்னா உடனே என்கிட்ட வந்துருங்க. ம், அவ்வளோதான், சரியா போயிடும். சரி. அப்புறம் நம்ம அடுத்த வாரம் ஊருக்கு போறோமா? ஆமாடா, போயிட்டு கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரி பார்க்கணும். பார்த்துட்டு காலிக்கிட்ட வேலையை கொடுத்துட்டு வந்துருவோம். ம். சரி பார்ட்னர், அப்ப நான் என்னோட ஆர்ஜே வேலையையும் ரிசைன் பண்ணிடட்டா? ஏன்டா? இங்க இருந்துகிட்டு அங்க எப்படி பாக்குறது? ஓயாம லீவு போட்டாலும் நல்லா இருக்காதுல்ல. அதுவும் சரிதான். ஆனா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வேலை இல்ல? பிடிச்ச வேலை தான். எனக்கு எந்நேரமும் ஏதோ ஒரு மாதிரி கோவமாவே படபடப்பாவே இருக்குமா முன்னாடியெல்லாம். இந்த வேலை பார்க்கறது எனக்கு ஒரு மாதிரி ரிலீஃபா இருந்தது. அதான் அந்த வேலையில சேர்ந்தேன். ஆனா இப்போ எனக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லைல்ல உங்க கூட இருக்கும்போது. அப்ப அந்த வேலை எதுக்குன்னு பாக்குறேன். அப்புறமும் இந்த நேரத்துல அங்கிட்டு இங்கிட்டு அலையக்கூடாதுன்னு பாட்டி சொல்லியிருக்காங்க. சரிடா, உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யுங்க. எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்ல. கடையை கூட அண்ணன் கிட்ட கொடுத்துடலான்னு பாக்குறேன். உங்க அண்ணன் கிட்ட கொடுக்க போறீங்களா? எதுக்கு? அதுக்காகத்தானே அவன் என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான். மலர், இறங்கி போறதுக்கும் ஒரு அளவு இருக்குடா. அதுவும் யார்கிட்ட இறங்கி போறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் பார்ட்னர்? சின்ன பிள்ளையில உங்க அண்ணன் பண்ணதெல்லாம் விடுங்க. அது சின்ன வயசு, அப்படி இப்படி தான் இருப்போம். ஆனா இப்போ உங்க அண்ணன் பண்ணதை நீங்க மறக்க கூடாதுடா, மறந்துடவே கூடாது. உங்களுக்கு இந்த நிலைமையில கடையை பாத்துக்கிறது கஷ்டமா இருந்தா என்கிட்ட கொடுங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க நல்லபடியா பிள்ளை பத்தி எந்திரிச்சு எப்போ உங்களுக்கு கடையை பாத்துக்கணும்னு தோணுதோ அப்போ வாங்க, தந்துடுறேன். உங்களுக்கு இருக்கிற வேலையில இதை வேற எதுக்கு கொடுக்கணும்னு பார்த்தேன். நீங்க எனக்காக பார்க்க வேண்டாம், உங்களுக்காக பார்க்க வேண்டாம். உங்க ஆச்சி இருக்காங்கல்ல, அவங்களுக்காக பாருங்க. இல்ல, பிரெக்னெண்டா இருக்கிற டைம்ல இங்க இருந்து அங்க அங்க இருந்து இங்கன்னு தினமும் அலைச்சல் கூடாதுன்னு பாட்டி சொல்லியிருக்காங்க. அதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்றேன். என்னதுங்க? குமார் எப்படியும் அடுத்த மாசம் வீடு பால் காய்ச்சிடுவான். அப்படியா? அப்ப எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிருச்சா அவருக்கு? ஆமா, அவன் நம்ம வீட்டில் தானே இருக்கான். அந்த வீடை காலி பண்ணிடுவான். நம்ம வேணா அங்க போயிடுவோம். அதுக்கு நம்ம வீட்டுக்கே போயிடலாமே. இல்லடா, கொஞ்ச நாளைக்கு தம்பியும் வெண்ணிலாவும் தனியா இருக்கட்டும், நீங்க தானே சொன்னீங்க. மேலும் 2 வீடும் அடுத்தடுத்த தெரு தானே. ஆமா, அப்படி சொல்றீங்களோ? ஆமா, முதல்ல ஒரு 3 மாசத்துக்கு நீங்க வீட்ல இருந்து ரெஸ்ட் எடுங்க. எப்பப்போ முடியுதோ அப்பப்போ மட்டும் கடைக்கு போயிட்டு வாங்க. அதுக்கப்புறம் கடையை பாத்துக்கிறது உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்காது. நானும் வந்து பாத்துக்கிறேன். ஆர்ஜே வேலையை வேணா ரிசைன் பண்ணிருங்க, ரொம்ப அலைய வேண்டாம். கடையிலையும் உங்களுக்கு பெருசா எந்த வேலையும் இருக்க போறது இல்ல. வேலையெல்லாம் பாத்துக்கிறதுக்கு ஆளுங்க இருக்காங்கல்ல. சரி. ஆச்சியை துணைக்கு கூப்பிட்டுக்குவோம், சரிதானா? ஆத்தாவும் ஐயாவும் 2 வீட்லயும் மாறி மாறி இருக்கட்டும். ஓகேவா? இப்போ எப்படி இருக்கு? கரெக்டா இருக்கு. அப்ப இந்த வீடு? இந்த வீட்டுக்கு அப்பப்போ வந்து போய் இருப்போம்டா குடும்பத்தோட. நான் இங்கேயே இருக்கலாம்னு நினைச்சேன். இருக்கலாம்டா பிள்ளை. ஒரு ஏஜுக்கு மேல நம்ம இங்கேயே வந்து செட்டில் ஆயிடுவோம், சரிங்களா? இப்போதைக்கு நம்ம அங்க இருக்கிறது தான் நல்லது, முக்கியமா உங்களுக்கு. அப்படியா? ஆமா, ஒரு 3 மாசத்துக்கு நம்ம இங்கேயே இருப்போம். அதுக்கப்புறம் நம்ம அங்க போயிடுவோம். நம்ம வீட்டுக்கார இருந்தாலும் சரிதான், குமார் இருக்கிற வீட்டுக்கார இருந்தாலும் சரிதான், சரியா? அது மட்டும் என்னங்கிறத நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. அதுக்கு ஏத்தாப்புல நம்ம என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்குவோம். சரி. அது வரைக்கும் அக்காவையும் கஸ்தூரியையும் மாறி மாறி கடையை பார்த்துக்கிட சொல்றேன். சரிங்க. ஆமாடா, எதுக்கு சொல்றேன்னா இங்கேயே இருந்தா உங்களுக்கும் போர் அடிச்சிடும். அங்கன்னா உங்களுக்கு எல்லாரும் இருக்காங்க, இங்க நீங்க மட்டும்தான் இருக்கணும். நானும் காலையில வேலைக்கு போயிட்டா சாயங்காலம் தான் வருவேனா. அப்போ உங்களுக்கு தனியா இருக்கிறது ரொம்ப போர் அடிக்கும். அதுவும் இந்த நிலைமையில நீங்க தனியாவும் இருக்கக்கூடாது. ஐயாவும் ஆத்தாவும் வயசானவங்க, திடீர்னு ஏதாவது ஒண்ணுன்னா அவங்களாலையும் ஒன்றும் செய்ய முடியாது. நான் தான் அங்கிருந்து வர்றாப்புல இருக்கும். அது கஷ்டம் தானே, சடனா வந்துடவும் முடியாது. ஆமா ஆமா, சரி. அப்ப நீங்க சொல்ற மாதிரி செஞ்சுக்கலாம். மலர், எது எப்படி இருந்தாலும் நீங்க கூப்பிடுற தூரத்துல ஒரு குரல் கொடுத்தா நான் உடனே ஓடி வர்ற தூரத்துல நம்ம இருக்கணும். அதான் எனக்கு ரொம்ப முக்கியம், சரியா? இந்த வீட்டுல நம்மளோட சின்ன வயசு ஞாபகங்கள்லாம் நிறைய இருக்குதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த ஞாபகங்களுக்கு சொந்தக்காரங்களான நீங்களும் நானும் எப்போ ஒன்னாதானே இருக்கோம். அப்ப நம்ம எங்க இருந்தா என்ன? ஆமா. எல்லாத்தையும் விட எனக்கு உங்க சேஃப்டி ரொம்ப முக்கியம்டா. சரிங்க பார்ட்னர், நம்ம அங்கேயே போவோம். ஒரு 3 மாசம் இங்க இருந்துட்டு. சரிடா, சரி. திருவிழாக்கு என்னைக்கு கொடி இறக்குறாங்க? இன்னும் ஒரு 2 நாள்ல இறக்கிடுவாங்கடா. அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு நம்ம போலாம். போய் உங்க சித்தப்பாவை வேற பார்க்கணும்ல. ஆமா, வீட்டுக்கு வந்துட்டாராமா? வந்துட்டாராம். இப்ப பரவாயில்லையா, ஃபோன் பண்ணி கேட்டேன். சரிங்க. காயத்ரிக்கு வேற இடம் பார்க்கணுமா? ஆமா, அவங்க தான் பார்க்கணும். நீங்க ஊருக்கு போனதும் அரவிந்தனை என்ன ஏதுன்னு கேட்கணும், சரியா? அவனை கேட்டு என்ன செய்ய? தெரியாம பண்றவங்க கிட்ட கேட்கலாம், தெரிஞ்சே பண்றவங்க கிட்ட என்னன்னு போய் கேக்குறது? அரவிந்தன் ஒருவேளை காயத்ரியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாரோ? முதல்ல ஆசைப்பட்டாருல, அதான் வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க விடாம பண்றாரோ? அப்படி இருந்தா அதையாவது அவன் சொல்லணும்ல.
மேலும் அவனுக்கு காயத்ரியை கட்டி கொடுக்கறது அவ்வளவு சரியா படல எனக்கு. ஏங்க உங்க தம்பி தானே? அதனால தான்டா சொல்றேன், இப்பவே இந்த வேலை பார்த்தவே நாளைக்கு கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்துருச்சுன்னா என்னென்ன பேசுவான். ஓ அப்படி சொல்றீங்களா? நம்ம எல்லாத்தையும் பார்க்கணும் இல்லடா. ம் சரி பொறுத்திருந்து பார்ப்போம். முதல்ல உங்க சித்தப்பாவுக்கு நல்லா குணமாகட்டும். அவர் என்ன சொல்றாருங்கிறத பார்த்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரி ஏதாவது செய்வோம் என்ன? ம் சரி. சரி நீங்க கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறீங்களா? நான் கொஞ்சம் காளிக்கிட்ட பேசிட்டு வரேன். ஆஃபீஸ் வேலையா? ஆமாடா, 2-3 நாளா ஒண்ணுமே பார்க்கல, அவங்ககிட்ட என்ன ஏதுன்னு கேட்கணும். சரி அப்படின்னா நான் ஆத்தா கூட கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். எங்க? கோயில் வரைக்கும். என்ன விசேஷம்? பூப்பல்லாக்கு அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம், வர்றையான்னு கேட்டாங்க, அதான். டே நீங்களா? அத்தா கூட எப்போ போறீங்க? ம் போயிட்டு வந்துருவீங்களா? எனக்கு ஒன்றும் பயம் இல்லை. நீங்கள் தானே சொன்னீங்க சின்ன பிள்ளையில நம்ம திருவிழாவில் என்னெல்லாம் பண்ணோன்னு யோசிச்சு யோசிச்சு பாரு, பயமே இருக்காது அப்படின்னு சொன்னீங்கல்ல, அதான் நான் போகிறேன். ஓ அதுக்கு தான் மேடம் பட்டுச்சாலையெல்லாம் கட்டி ரெடியா இருக்காங்களா? ஆமாம். அப்ப சரிடா, போயிட்டு வாங்க. நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கூப்பிட வரேன். ம் சரி. ஃபோனை கையிலேயே வச்சுக்கோங்க என்ன? ம் சரி பார்த்து மெல்ல எந்திரிங்க. ம் என்ன விக்கி, காலையிலே வேலை கிளம்பியாச்சு போல? ஆமாம் வெண்ணிலா, 2 நாள் லீவு போட்டிருந்தேன்ல, அதான் இன்னைக்கு நேரத்திலே கிளம்புறேன். சரி சரி. ஆமாம் மைனி எப்போ வருவாங்க? இந்த வார கடைசியில் இல்லைன்னா அடுத்த வாரம் முதல்ல வர்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஆ சரி, மைனிக்கு இப்போ பரவாயில்லையா? ஃபோன் போட்டு பேசுங்க. பேசணும், அங்கே ஸ்டேஷன் போயிட்டு பேசுகிறேன். ம் சரி. அப்புறம் காலை டிஃபன்லாம் ரெடியா? ஒன்றும் பண்ணலை இன்னும். நீங்கள் சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டாச்சு, இந்த லஞ்சும் பேக் பண்ணிட்டேன். சரி நான் போயிட்டு வரட்டா? ம் சரி போயிட்டு வாங்க. சரி இருந்து போங்க என்ன? ம் சரி. முத்து என்ன பண்ணுறான்? அவர் இந்த கடைக்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்காரு. சரி 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 பாருங்க, நான் வரேன். ம் நிலா அந்தா போதுமான்னு பாரு. எதை இவ்வளவா வேணும் 2 பேருக்கு சட்னி அரைக்கிறதுக்கு? கொண்டு போ, வேணுங்கிற அளவுக்கு எடுத்துட்டு மிச்சத்தை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வை. உங்களுக்கு வேணும்லத்தே? நான் சமைச்சு முடிச்சிட்டேன், காலையிலைக்கு மத்தியானத்துக்கு 2 நேரத்துக்கும் சேர்த்து முடிச்சிட்டேன். நீ வேணுங்கிறத எடுத்துக்கோ. அப்பதான் வந்து பார்த்தேன் தூங்கிக்கிட்டு இருந்தீங்க. நான்லாம் வெள்ளனை எந்திரிச்சிட்டேன் நிலா. இவனுங்க 2 பேரும் தூங்கிக்கிட்டு இருந்தாங்கன்னு கதவை சாத்தி வச்சிருந்தேன். வாசல்ல கோலம்லாம் போட்டிருந்தேனே, பார்க்கலையா? ஆமாம் பார்த்தேன், கோலத்தை போட்டுட்டு தூங்கிட்டீங்க போலன்னு நினச்சேன். ஆஹா எந்திரிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் 2வதெல்லாம் தூக்கம் வராது. நான் உள்ளுக்குள்ளே வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன். இவனுங்க தூங்குறானுங்களேன்னு கதவை சாத்தி வச்சேன், யாரும் வந்தால் தெரியாதுன்னு. கடைசியில் நீ வந்தும் தெரியல. கொல்ல பக்கம் கூடியாவது வந்திருக்கலாம்ல. நான் அந்த அளவுக்கெல்லாம் யோசிக்கலத்தே. ஊருக்கு போயிட்டு வந்த அலுப்பில் தூங்கிக்கிட்டு இருக்கீங்கன்னு நினச்சேன். ஆமாம், அந்த இங்கனக்குள்ளே இருக்கிற ஊருக்கு போயிட்டு வர்றதுக்கு அலுப்பு வேற வருதாக்கும். சரி இருந்தா அப்படி. சரிங்க தே, என்ன செய்யணும்? சின்ன வெங்காயத்தை கொஞ்சோன்னு எடுத்து தோல் உரித்து கட் பண்ணி வை. ஒரு பச்சை மிளகாய் சின்னதாக ஒன்று போடு. ஒரு 2 வெள்ளைப்பூடு பல்லு போட்டுக்கோ. அப்புறம் தக்காளியும் அறுத்து போட்டு நல்லா வதக்கிடு. சரி. இஞ்சி கொஞ்சம் போட்டுக்கோ. தேங்காய் போடணும்னா போடு, போடாட்டினாலும் ஒன்றும் இல்லை. எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு ஆற வச்சு அரைச்சிரு. அவ்வளோதானா? தக்காளி சட்னி வந்துருமா? அப்புறம் வராமல் எங்கே போகும்? அதெல்லாம் வரும். எங்கள் மைனி கொத்தமல்லி புதினாலாம் போடுவாங்க. தக்காளி சட்னியில் பல வகையான சட்னி பண்ணலாம். இதுதான் பேசிக்கு. இதை முதல்ல பண்ணு, அதுக்கப்புறம் கொத்தமல்லி புதினா எல்லாம் போட்டு பண்ணுறதெல்லாம் சொல்லித்தாரேன். இப்போ என்கிட்டையும் ஒன்றும் இல்லை. ஃப்ரிட்ஜை கழுவி தொடச்சி போட்டு தானே ஊருக்கு போனோம். தக்காளி மட்டும்தான் இருந்தது. ஆமாத்தே, எங்கள் வீட்லேயும் அதெல்லாம் இல்லை. இந்த இவரை தான் அப்புறமா எடுத்துகிட்டு வர சொல்லணும் கடையில் இருந்து. அப்படின்னு இல்லை, நானும் லிஸ்ட்டு தரேன், எனக்கும் எடுத்துகிட்டு வர சொல்கிறியா? இல்லை வேண்டாம், கடையில் கடைசி மாடியில் தான் காய்கறி எல்லாம் இருக்கும். அவனுக்கு அது வேறு சிரமம். நான் இங்கே பக்கத்து மார்க்கெட்டில் போய் வாங்கிக்கிறேன். ஏத்தே அப்படின்னா ஒன்று செய்வோமா? நான் நீங்கள் சொன்ன மாதிரி சட்னி அரைச்சி நீங்கள் கொடுத்த மாவில் தோசையை சுட்டு அவருக்கு சாப்பாடை கொடுத்து அனுப்பிட்டு வரேன். நம்ம 2 பேரும் மார்க்கெட் போயிட்டு வருவோமா? ஐயோ நிலா, இந்த வேகாத வெயிலில் உன்னைய கூட்டிகிட்டு வெளியே போகிறதா உங்கள் வீட்டு ஆளுங்களுக்கு தெரிஞ்சா என்னத்துக்காகும்? ஏன் வெயிலில் அப்படியே உருகிடுவாங்களோ? நிலா நீ வேலையை முடிச்சுட்டு சொல்லுடா, ஒரு ஆட்டோ பிடிச்சி நம்ம 2 பேரும் போயிட்டு வருவோம். சரிங்க தே, அப்போ அப்படியே செய்வோம். சரிடா, நீ போய் சட்னிக்கு ரெடி பண்ணிடுவியா? இல்லைன்னா நான் வந்து செஞ்சு தரட்டா? இல்லை தே, நானே செஞ்சு பார்க்குறேன். சரிம்மா போய் பண்ணு போ. ஏன் தே ஒரு மாதிரி கோவமாக இருக்கீங்க? இவனை பார்த்தாலே எனக்கு ஆத்திராத்திரமா வருது. ஒரு பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை கெடுத்துட்டு எப்படி நிற்கிறான் பாரு, கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல். ஆமாம், மனசாட்சின்னு ஒன்று இருந்தால் அந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துருப்பாரா? அதான் இவன் மூஞ்சில முழிக்கிறதுக்கே பிடிக்கல. ஏதோ பெத்த கடமைக்காக நேரத்துக்கு சமைச்சு வைப்போன்னு முடிவு பண்ணிட்டேன். மற்றபடி பேச்சு வார்த்தையெல்லாம் கிடையாது இந்த மேலே இவன் கூட. ஏமா அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்? என்னடா பண்ணல? என்ன பண்ணல? காயத்ரி பார்த்துருக்கிற மாப்பிள்ளை வீட்டுக்கு போன் போட்டு அவளை பற்றி இல்லாததும் பொல்லாததும் சொல்லி வச்சிருக்க. ஆமாம், இல்லாததும் பொல்லாததும் சொல்லி வச்சேன். இவங்க பார்த்தாங்க போய். அவள் பண்ண வேலையத்தானே சொன்னேன். ஏண்டா உனக்கு கொஞ்சம் கூட ஒரு ஈவு இறக்கமே இல்லையாடா? அந்த பிள்ளை தப்பு தான் பண்ணியிருக்கு, இல்லைன்னு சொல்லலை. அது ஏதோ வயசு கோளாறுல விவரம் தெரியாமல் பண்ணிருச்சு. அதையே பெருசுபடுத்திக்கிட்டு அந்த பிள்ளை வாழ்க்கையை கெடுப்பியா நீ? உன்னைய பிள்ளையா பெற்றதை நினைச்சா எனக்கு ஒரே அவமானமாக தான் இருக்கு.
எதுக்கு எதுக்குமா? வாய மூடு, கத்தி பேசாத. இது வரைக்கும் யாரும் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கல உங்க பிள்ளை அரவிந்தன் தான் இப்படி பண்ணினானாம்ல அப்படின்னு. கேட்டா நான் எங்க வருத்தப்படுவானோன்னு நினைச்சு இது வரைக்கும் யாருமே கேட்காம இருக்காங்க. எனக்கு தான் மனசாச்சு குத்துது. ஆமா, குத்துது குடையுதுன்னுக்கிட்டு இதெல்லாம் பார்த்தா முடியுமாக்கும். ஆமா, இப்ப எதுக்கு இவளுக்கு தக்காளி? ஏன் அதுல என்ன உனக்கு இப்ப? ஏன் அவங்க தான் பெரிய கடை வச்சிருக்காங்கல்ல, அங்க இல்லாத பொருளா? உன் வேலை எதுவும் அதை பார்த்துக்கிட்டு போ சொல்லிட்டேன். தக்காளி என்ன விலை விற்கிது தெரியுமாமா? சும்மா தூக்கி ஓசையா கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களோ? அரவிந்தா, அம்மா உன்னை இது வரைக்கும் அடிச்சதில்ல, அடிக்க வச்சிடாத சொல்லிட்டேன். வெண்ணிலா நீ போடா, போய் வேலையை பாரு போ. நீங்க இருங்கத்தே, இங்கிட்டு வாங்க. வெண்ணிலா நீ போத்தே, போ போய் வேலையை பாரு போ. அவனுக்கு நேரத்தில் சாப்பாடை கொடு போ. நீங்க இங்கிட்டு வாங்கத்தே சொல்றேன். என்ன பத்திரகாளி மாதிரி முறைச்சுக்கிட்டு வர? அப்படித்தான் முறைப்பேன். எதுக்கோ? திருவிழாக்கு எங்க கூட வேன்ல வந்தீங்கல்ல, ஆமா. அப் அண்ட் டவுன் செலவுக்கு உண்டான காசை எடுத்து வைங்க. ஆ? ஆமா, அப்புறம் 2 நாளைக்கு 6 நேரம் டிஃபன், சாப்பாடு, காஃபி, பாலுன்னு நேரத்துக்கு எல்லாம் வந்து சேர்ந்ததுல அதுக்கெல்லாம் மொத்தமா காசை எண்ணி எடுத்து வைங்க. எதுக்கு? நான் எதுக்கு கொடுக்கணும்? நீங்க தானே சாப்பிட்டீங்க, நீங்க தான் கொடுக்கணும். எது? இந்த தக்காளிக்கு நான் காசு காட்டுறதுக்கு ஊருக்கு போனதுக்கான செலவெல்லாம் மொத்தமா கொடுக்கணுமா? ஆமா, நீங்க இந்த தக்காளிக்கு கணக்கு பார்த்தீங்கன்னா நானும் ஊருக்கு போனதுக்கு கணக்கு பார்க்க தான் செய்வேன். நானா உங்களை என்னை ஊருக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொன்னேன்? நாங்களும் உங்களை வாங்கன்னு சொல்லி பத்திரிக்கை வச்சு கூப்பிட்டோம், நீங்களா தானே வந்தீங்க. நாங்க எங்க அத்தையை மட்டும் தான் கூப்பிட்டோம், உங்களை கூப்பிட்டோமா? வீட்டுல எல்லாரும் போயிட்டு அப்புறம் நான் மட்டும் ஒத்தையில என்ன செய்வேன்? அது உங்க கஷ்டம், எனக்கு என்ன. காசை எடுத்து வைங்க இப்போ. ஏய், அதெல்லாம் கொடுக்க முடியாதுப்பா. அப்படின்னா தக்காளிக்கு என்கிட்ட காசு கேட்டீங்கன்னா வாயை கிழிச்சிருவேன். எது வாயை கிழிப்பியா? ஆமா கிழிப்பேன். எங்க கிளி பாப்போம். தக்காளிக்கு காசு எடுத்து வையின்னு இன்னொருக்கு கேளுங்க பாப்போம். கேட்டா ஒருவேளை கிழிச்சாலும் கிழிச்சிருவாளோ? இந்த பேச்சு பேசுறவ செஞ்சாலும் செய்வா. ஏமா தரகரையாவா, வாங்க 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 ஐயா, வாங்க உட்காருங்க. என்ன காரசாரமா ஏதோ சத்தம் கேட்டுட்டு இருந்தது? அது ஒண்ணுமில்ல, சும்மா பேசிட்டு இருந்தோம். நீங்க உட்காருங்க ஐயா, உட்காருங்க. வாங்க, என்ன விஷயம்? உட்கார்றதுக்கு நேரம் இல்ல, ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு போலான்னு வந்தேன். சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. உட்காந்து பேசலாம்ல? இல்ல இருக்கட்டும், பரவாயில்ல. சரி சொல்லுங்க, வந்த காலோட சொல்லிட்டு கிளம்பணும்னு நினைக்கிறீங்க போல. சரி சொல்லுங்க. இது உங்க பையனுக்கு ஒரு ஜாதகம் செட் ஆகி வந்ததுல? ஆமா, எங்க மாமனார் கொண்டு வந்து கொடுத்தாரே ஜாதகம், அந்த நகை கடைக்காரர் மக. ஆமா, அவங்கதான். சொல்லுங்க, என்னன்னு சொல்லி விட்டாங்களா? ஆமா, அது இந்த சம்பந்தம் வேண்டாம், உங்க பையன் வேண்டாம்னு சொல்றாங்க. வேண்டாம்னு சொல்லிட்டாங்களா? ஏன், ஜாதகம் எல்லாம் நல்லா பொருந்தி வந்ததுல? ஆமா, உங்க பையன் ஃபைனான்ஸ் கம்பெனில இல்லீகலா நிறைய வேலை பார்க்கறாராம். அதை கேள்விப்பட்டு சம்பந்தம் வேண்டான்ட்டாங்க. உடனே போய் தகவல் சொல்லிருங்க, அப்புறம் அவங்க ஏதோ மனசுல ஆசையை வளர்த்துக்கிட்டு இருக்க போறாங்க அப்படின்னு சொல்லி விட்டாங்க. அதான் காலங்காத்தாலேயே வந்து சொல்லிட்டு போயிருவோமோன்னு வந்தேன். இங்க பாருங்க, எல்லாரும் எல்லாத்தையும் லீகலா தான் பண்ணிட்டு இருக்காங்களா? ஒரு சில விஷயங்கள்ல இல்லீகலா தான் பண்ணி ஆகணும். பணம் சம்பாதிக்கணும்னா எல்லாத்தையும் தான் பண்ணணும். அப்படி இல்ல தம்பி, அது உங்க கொள்கை. ஆனா எல்லாருக்கும் அதே கொள்கையில உடன்பாடு இருக்கும்னு சொல்ல முடியாதுல்ல. அந்த நகைக்கடைக்காரரு ரொம்ப நேர்மையானவர், ரொம்ப ஒழுக்கமான ஒரு பாரம்பரியமான குடும்பம். உங்க குடும்பமும் அப்படிப்பட்ட குடும்பம்னு தான் உங்ககிட்ட பொண்ணு கொடுக்கறதுக்கு சம்மதிச்சாரு. இப்ப உங்களை பத்தி கொஞ்சம் ஊருக்குள்ள விசாரிச்சிருந்திருப்பாரு போல. அதுல கொஞ்சம் எசகு பிசகா தகவல் வந்துருச்சுன்னு சொல்லி வேண்டான்ட்டாரு. எனக்கே கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. ரெண்டும் பெரிய குடும்பம், ஒன்னா சேர்ந்தா எனக்கும் கமிஷன் நல்லபடியா கிடைக்கும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப அதுவும் இல்லாம போக போகுது. சரி அம்மா பஞ்சு, நான் வாரேன். என்னம்மா? சரிங்க ஐயா. காலங்காத்தாலேயே இப்படி ஒரு செய்தி. ஏத்தே வருத்தப்படாதீங்க தே. வருத்தப்படாம எப்படிதான் இருக்க முடியும்? நம்ம என்ன செய்யறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும். அவங்கவுங்க புத்தி எப்படி இருக்கோ அந்த மாதிரி தானே அவங்க வாழ்க்கையும் இருக்கும். எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சும்மாவா சொன்னாங்க? இவர் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்தா இவர் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு யாராவது இருக்கத்தானே செய்வாங்க. நான் என்ன காயத்ரியை பத்தி இல்லாததும் பொல்லாததுமா சொன்னேன்? அவ செஞ்சதை தானே சொன்னேன். அதே மாதிரி தான் இப்ப நீங்க செஞ்சதான் மத்தவங்க யாரோ சொல்லியிருக்காங்க போல. அதான் பொண்ணு வீட்டுல வேண்டான்னு சொல்லிட்டாங்க உங்களை. முதல்ல வாயை கொஞ்சம் குறைங்க, அதுக்கப்புறம் கொஞ்சமாவது நாணயமா நேர்மையா இருக்க பாருங்க. ஆமா, சொல்லிட்டாங்க காந்தி பேத்தி. நீங்கள திருந்தவே மாட்டீங்க. ஏத்தே நான் ஒன்று சொல்றேன் தே, வருத்தப்படாதீங்க. இல்லடா நிலா, இந்த கஸ்தூரி ரிசப்ஷன்லையும் வாடிப்பட்டியில இருந்து எங்க சொந்தக்காரங்க வந்தப்ப அவங்க கிட்ட ஒரு பொண்ணு இருக்குன்னு அதை பேசணும். அவங்களும் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. சரி அசல்ல பாப்போன்னு சொல்லி எங்க மாமா ஒரு ஜாதகம் கொண்டாந்து கொடுத்தாரு. இப்ப அவங்களும் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அதான் ஒரே கவலையா இருக்கு. அவங்க ஏன் தே வேண்டான்னு சொல்லிட்டாங்க? நம்ம சொந்தக்காரங்க அவங்க முதல்ல சம்மதம் தான்ப்பா சொன்னாங்க. அந்த பொண்ணு அப்புறம் வேற யாரையோ லவ் பண்ற செய்தி அப்புறமா தான் தெரிஞ்சதான். அதான் அங்கேயே சேர்த்து வச்சிருவோம் அப்படின்ட்டு இங்கே வேண்டான்ட்டாங்க. சரிதான், சரி நான் சொல்ல வந்தது சொல்ல விடுங்க. சொல்லுதே சொல்லு. இவருக்கு பொண்ணு பார்க்குற ஐடியாவை தூக்கி முதல்ல மூளையில் போடுங்க. பார்த்தாலும் எந்த பொண்ணு அமையாது, அமைஞ்சாலும் அந்த பொண்ணை வச்சு இவர் ஒழுங்கா குடும்பம் நடத்த மாட்டாரு. ஏய், என்கிட்ட எல்லாம் மரியாதையா பேசலைன்னா வாயை கிழிச்சிருவேன்னு இப்பதான் சொன்னேன். ஏய் ஓயினுக்கிட்டு இருந்தீங்கன்னா பார்த்துக்கோங்க, அப்புறம் நானும் அப்படிதான் கூப்பிடுவேன்.
இவ கூட எல்லாம் எப்படித்தான் அந்த முத்து குடும்பம் நடத்துறானோ தெரியல. சரி பொண்ணா இவெல்லாம். ஏத்தே நான் ஒன்று சொல்லட்டாத்தே. சொல்லுத்தே சொல்லு. இவருக்கு பொண்ணு பார்க்குற ஐடியாவை தூக்கி மூளையில் போடுங்க, பார்த்தாலும் வேஸ்ட்டு தான். அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க, விக்கியோட ஜாதகத்தை எடுத்து அவருக்கு ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க. சருத்தேன், அண்ணன் இருக்கும்போது தம்பிக்கு எப்படிடா கல்யாணம் பண்ணுறது? இவருக்கு இந்த ஜென்மத்தில் கல்யாணம் நடக்காதுத்தே. அதுக்காக விக்கியும் கல்யாணம் பண்ணாமல் இருக்க முடியுமா? பாவம், அவர் நல்ல பையன். அதனால நான் சொன்ன யோசனையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் போய் சட்னி இறக்கிறேன். ரெடி ஆகிட்டு சொல்கிறேன், வாங்க மார்க்கெட்டுக்கு போயிட்டு வருவோம். என்ன இப்படி சொல்லிட்டு போறா? இந்த பிள்ளை சொல்றதும் சரியாத்தான் இருக்கு. எது சரியா இருக்கா?